ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே. ஸோ வந்து செலப்ரேஷன் வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங்லேருந்து நாங்கள் எந்த செலப்ரேஷனும் பண்ணல, ஏன்னா அப்பா அண்ணெல்லாம் வந்து வெளியே கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ தான் எல்லோரும் வந்திருக்கோம். சரின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் போகலாம், வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். அம்மா வந்து இது வரைக்கும் ஸ்மோக் அப் போனதே இல்லை. சரி, அவங்கள அங்கே கூட்டிகிட்டு போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கோம். இப்போ நாங்கள் எல்லாருமே கிளம்பியாச்சு. அங்கே போயிட்டு என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாய். நாங்கள் வந்து இப்போ கிளம்பிட்டோம், வெளியே வந்தாச்சு. இருட்டில் ஒன்றுமே தெரியல. இங்கே வா, அப்படி எப்படி கிளம்பியாச்சு. அப்பா வந்து வண்டி எடுக்க போயிருக்காங்க. அவங்க சொல்லு, அம்மாவுக்கு தான் வந்து இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே. அம்மாவுக்கு எல்லோரும் வந்து விஷ் பண்ணுங்க. அதுக்குள்ளே லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். அம்மா மூஞ்சி தெரியவே இல்லை. இந்த சைடு அம்மாவுக்கு வந்து எல்லாருமே விஷ் பண்ணுங்க. போயிட்டே இருக்கோம், டைம் வேறு ஆயிடுச்சு. எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு தெரியாது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஸ்மோக் அப்க்கு வந்துட்டோம். இப்போ ஆல்ரெடி வந்து டைம் 7:20 கிட்ட ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சு. இப்போ தான் வந்திருக்கோம். வெல்கம் ட்ரிங்க் வந்து இப்போ தான் வைக்கிறாங்க. வெல்கம் ட்ரிங்க் வந்து இப்போ தான் வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து இன்னைக்கு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். அம்மா எப்படி இருக்குது சர்ப்ரைஸ்? அம்மா சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு? இந்த பக்கம் வரதே தெரியாது அவங்களுக்கு. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் வந்துருக்குன்னு சொல்லிட்டு. அவங்களும் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டே வந்து வந்திருக்காங்க. நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்துருக்கோம். நான் அவங்க ஃபர்ஸ்ட் டே வந்துருக்காங்க. ஸோ வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். இது எதுக்கு தெரியும்? டேஸ்ட் போடுறது. இது வந்து தெரியுது. இது வந்து தண்ணி, இது ஜூஸ். பண்ணி கறி கோல் போடுவாங்க. வெல்கம் ட்ரிங்க்கு. இது என்ன ஃப்ளேவர்? என்ன ஃப்ளேவர் இது? ஸ்ட்ராபெரியா? ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். நல்லா தான் இருக்கு. இது வந்து கோல் வந்து வச்சிட்டாங்க. சூடாக இருக்கு. வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. சூப் இருக்கும். கேக்கில் சூப் வேணும் வாங்க. சரி சரி கொஞ்சம் சூப் வேணுமா வாங்க. சூப் வேணாவா? வேண்டாமா? நான் ஒரே ஸ்பூனுக்கு வீடியோ பண்ணேன். நல்லா இருக்கா? சூப் நல்லா இருக்கா? அவங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும்.
இப்போ நம்ம டெசர்ட்ஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்தோம்னா எல்லாமே காலி ஆகிடும். நம்ம வந்து மெயின் கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு டெசர்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டெசர்ட் எல்லாமே காலி ஆகிடும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு டெசர்ட் எடுத்துகிட்டு போய் நம்ம டேபிளில் வச்சுக்கலாம். இந்த டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு டிஷ்ஷஸ் எல்லாமே. லாஸ்ட் டைம் வந்தப்போ நிறைய டிஷ்ஷஸ் இருந்துச்சு. பட் இந்த டைம் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. டெசர்ட்டில் கூட வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. 2 பீஸ் கேக் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து இருந்தது, 3 ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் 2 ஸ்வீட்ஸ் இருந்துச்சு, ஒரு ஜெல்லி இருந்தது, அவ்வளோதான் இருந்தது. மற்றபடி வந்து ரொம்பவே கம்மி. லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்வீட்ஸ் இருந்துச்சு, விதவிதமான ஸ்வீட்ஸ்லாம் இருந்துச்சு. அது இல்லாமல் லாஸ்ட் டைம் நாங்கள் லஞ்சுக்கு போயிருந்தோம், இந்த டைம் வந்து நாங்கள் டின்னருக்கு போயிருந்தோம். அதனாலயா என்னன்னு தெரில, அவ்வளோ ரஷ், அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து டேபிள் இல்லாமல் நின்றுட்டு இருந்தாங்க, ஒருத்தவங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணதுனால எங்களுக்கு வந்து டேபிள் இருந்துச்சு. மெயின் கோர்ஸில் கூட வெஜ்ஜு தான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், காரக்குழம்பு, வத்த குழம்பு அதெல்லாம் இருந்துச்சு, பன்னீர் மட்டர் மசாலா அதெல்லாம் இருந்துச்சு. பட் வந்து நான்வெஜ்ஜில் வெறும் பிரியாணி அண்டு ஃப்ரைட் ரைஸ், கார்லிக் ரைஸ் அது மட்டும் தான் இருந்துச்சு, வேறு எதுவுமே இல்லை. அதுக்குள்ளே அங்கே ஆள் வந்துட்டாங்க. அப்போ நூடுல்ஸ் இல்லை, நான் இல்லை, எதுவுமே இல்லை. வெறும் 2 டிஷ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ரைஸ்க்கு சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி அதெல்லாம் வச்சுருக்காங்க. பே பண்ணி இது பண்ணுறதா இல்லை? இது இல்லை, ஃப்ரீ தான். அப்போ சொல்லலாமா? ஒரு சொல்லி பார்க்கணுமா? சொல்லி பார்க்கணவா? ஸ்பெஷலாக பண்ண சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் நீ சாப்பிட்ருவியா? இப்போ வந்து அவனுக்கு டக்கு வேணுமா? டக்கு லைவ் கவுண்டர் நினைக்கிறேன். இங்கே வந்து தோசை தான். இங்கே வந்து தோசை தான் சாப்பிட்றான். என்ன வாங்கியிருக்க? தோசை இல்லை, டக்கு. டக்கு 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 டக்கு. இங்கே வந்து தோசையை விடல, அடிச்சு வீசுவாங்க. இங்கே ஒருத்தர் ரொம்ப நேரமாக ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் பண்ணுறாருன்னு பார்த்தா ஜிலேபிக்கு சண்டை போட்டுட்ருக்காரு. இங்கே ஜிலேபி வந்து இல்லைன்ட்டாங்க. ஜிலேபி வந்து வேணும், அதாவது மெனு கார்டில் வந்து ஜிலேபி கொடுத்துருக்கீங்களா, ஜிலேபி ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. இது மாதிரி வந்து நிறைய பேர் கேட்டு போயிடுறாங்க. இன்னும் இங்கே தனியாக ஜிலேபி இல்லையாமா? வாங்கி வச்சுக்கேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கேக் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வந்து அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு சின்ன பீஸ், அதாவது ஒரே ஒரு லேயர் வச்சு ஒரு கேக் மேலே வந்து நேம் எழுதி கொடுப்பாங்க. அது கட் பண்ணும்போது வந்து சாங்லாம் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து சாங்லாம் வந்து நம்மளே போய் சொல்லிக்கலாம். நமக்கு என்ன சாங் வேணுமோ அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க அந்த சாங் போடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து போய் சொல்லியிருந்தோம். சொன்ன சாங் வேறு, அவங்க போட்ட சாங் வேறு. நாங்கள் வந்து அதாவது ஒரு பேரை வந்து நாங்கள் சொல்லிட்டு வந்திருந்தோம், ஆனால் அவங்க போட்ட இதுவே வந்து வேறு. சரி ஓகே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து கட் பண்ணிவிட்டு சரின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஊட்டிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அவ்வளோ வந்து சாட்டிஸ்ஃபைடே கிடையாது. நாங்கள் ஓரளவுக்கு ஓகே தான். சாப்பிட்டு கிளம்பிட்டோம். வந்து அவ்வளோதான், சாப்பிட்டு கிளம்பியாச்சு, கேக்லாம் கட் பண்ணியாச்சு, அவ்வளோதான் கிளம்ப போகிறோம். அம்மாவோட பர்த்டே வந்து இப்படி தான் லைட்டாக மொக்கையாக போச்சு. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.